పరిశుద్ధ నామముకు మహిమ కలుగును గాక. లేఖనములో నుండి ఇర్మియా ప్రవచన గ్రంథం, యెరెమియా దీర్ఘదర్శన పుస్తకం 18వ అధికారం 18వ అధ్యాయము 11வது வசனம் முதற்கொண்டு 13 வசனங்களை நாம் வாசிப்போம். 11వ వచనము మొదలుకొని 13 వచనముల వరకు మనం ధ్యానం చేసుకుందాం. కాబట్టి నీవు వెళ్ళి యూదా వారితో యెరూషలేము నివాసులతో ఇట్లనుము, యెహోవా సెలవిచ్చిన మాట ఏదనగా, నీ మీదికి తెచ్చుటకై నేను కీడును కల్పించుచున్నాను, మీకు విరోధముగా ఒక యోచన చేయుచున్నాను. మీరందరూ మీ దుష్ట మార్గములను విడిచి మీ క్రియలను చక్కపరచుకొనుడి. అందుకు వారు, నీ మాట నిష్ప్రయోజనము, మేము మా ఆలోచనల చొప్పును నడుచుకుందాము, మేమందరము మా మూర్ఖ హృదయము చొప్పున ప్రవర్తించుదము అని అందరూ. కావున యెహోవా ఇలాగు సెలవిచ్చుచున్నాడు, అన్యజనులను అడిగి తెలుసుకొనుడి, ఎట్టి క్రియలు జరుగుట వారిలో ఎవడైనా వినేనా? ఇశ్రాయేలు కన్యక బహుఘోరమైన కార్యము చేసి ఉన్నది. చదవబడిన వాక్యమును దేవుడు దీవించునుగాక. எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எரேமியாவின் 18வது அதிகாரத்திலே நாம் வாசித்ததான இந்த காரியம் நீங்கள் நிதானமாக மிகவும் ஜாக்கிரதையாக நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இந்த காரியத்தை தேவன் யூதாவோடும் ఇశ్రాయేలురోடும் పేసినదాన ఒక కార్యమై కాణపడుகிறது. క్రీస్తునందు ప్రియమైనటువంటి దేవుని బిడ్డలారా, ఇప్పుడు చదవబడినటువంటి ఈ కార్యము యూదా వారితోనూ ఇశ్రాయేలు ప్రజలతోనూ దేవుడు మాట్లాడుతున్నాడు. అంటే దానికి అర్థం ఏంటి? సమస్త ఇశ్రాయేలు ప్రజలకు దేవుని యొక్క సందేశం, సమస్త இஸ்ரவேலருக்கும் தேவனுடைய செய்தியானது கடந்து சென்றது. தேவ மனுஷனாகிய எரேமியா அந்த ஜனங்களுக்கு இந்த வார்த்தையை அறிவிக்கும்படி தேவனால் ஏவப்பட்டார். ఈ సంగతిని ప్రవక్తైనటువంటి ఇర్మియా దేవుని బిడ్డలకు ప్రకటించుటకు దేవుని వలన ప్రేరేపింపబడ్డాడు. సంగతి సామాన్యమైనది కాదు. நாம் இங்க வாசித்ததான இந்த காரியம் நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய காரியம் அல்ல. தேவனால் நேசிக்கப்பட்டதான தேவ ஜனம் தேவனுடைய சித்தத்திற்கு விரோதமாய் அவர்கள் நடந்தார்கள் என்று பார்க்கிறோம். దేవుని చిత్తమునకు విరోధముగా దేవుని ప్రజలు అని అనిపించుకుంటున్నటువంటి ఈ యొక్క ఇశ్రాయేలు ప్రజలు వారి దేవునికి విరోధముగా ప్రవర్తించారట. ఏం చేశారు వాళ్ళు? என்ன செய்தார்கள் அவர்கள்? என்ன தவறு செய்தார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. தேவன் நமக்கு தெளிவாய் அதை அறிவிக்கிறார். దేవుని యొక్క కోపమునకు వీరు ఎందుకు గురయ్యారు, వీళ్ళు చేసినటువంటి కార్యం ఏంటి అని మనం ఆలోచన చేసుకుంటే లేఖనము మనకి స్పష్టంగా తెలియజేస్తూ ఉంది. 12వ వచనాన్ని మనం ఆలోచన చేసుకుంటే 12வது వచనத்தை நாம் வாசிக்கும் பொழுது, అందుకు వారు నీ మాట నిష్ప్రయోజనము, మేము మా ఆలోచనల చొప్పున నడుచుకుందుము, మేమందరము మా మూర్ఖ హృదయం చొప్పున ప్రవర్తించుదుము అని అందరూ. గమనించారా? கவனித்தீர்களா பிரியமானவர்களே? இந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், தேவன் அவர்களை நோக்கி தம்முடைய தீர்க்கதரிசியாகிய எரேமியாவை அனுப்பி அவர் சொல்லுகிறார், இப்பொழுதும் நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ
நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்று தேவனுடைய மனுஷனாகிய எரேமியாவை கொண்டு தேவன் பேசினார். అది సాధారణమైన వార్త అల్ల. ఇక్కడ ఎర్మియా ద్వారా మాట్లాడినటువంటి మాటలు సామాన్యమైన మాటలు కాదు ప్రియులారా. ఇది దేవుని యొక్క కోపమును అనుసరించి, దేవుని యొక్క ఉగ్రతను అనుసరించి ఇశ్రాయేలు ప్రజలు అనిపించుకున్న, దేవుని ప్రజలు అనిపించుకున్నటువంటి వారి మీదికి దేవుని యొక్క తీర్పును అమలు చేయడానికి దేవుడు తన భక్తుడైనటువంటి ఇర్మియా ద్వారా ప్రకటించినటువంటి எச்சரிக்க. இது சாதாரணமான ஒரு வார்த்தை அல்ல. தேவ பிள்ளைகள், தேவனுடைய சொந்த ஜனங்கள் என்று சொல்லிக்கொண்டு, எங்கள் தேவன் எங்களுக்கு மாத்திரமே சொந்தம் என்று சொல்லிக் கொள்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி அவர் வரப்போகிறதான தீர்ப்பை குறித்து தம்முடைய உக்கிர கோபத்தை அவர்கள் மேல் ஊற்ற போகிறேன் என்று சொல்லுகிறதான ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை தான் இங்கே தேவன் பேசினார். ஆனால் அந்த ஜனங்கள் அவருடைய நிலைமை எப்படி இருக்கிறது? వారి హృదయం ఎలాగుంది? அவர்களுடைய இருதயம் அவர்களை எப்படி, அவர்களை வேதவசனம் சொல்லுகிறது, அவர்கள் இருதயத்தினுடைய கடினத்தின்படியே. இருதயம் எந்த நிலைமையில காணப்படுகிறது? కఠినమాయ్, కఠినపరచబడి ఉంది. వాళ్ళు అంటున్నారు, దేవుని మాట మాకు நிஷ்பிரயோஜனம். அவர்கள் சொல்லுவார்களாம், அவரவர் தம்முடைய மன்னிக்க வேண்டும், அது கூடாத காரியம். நாங்கள் எங்கள் யோசனைகளின்படியே நடந்து அவரவர் தம் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின்படியே செய்வோம். அப்படியானால் அதனுடைய அர்த்தம் என்ன? நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம். தேவனுடைய வார்த்தை எங்களுக்கு ஒருபோது ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாங்கள் எங்களுடைய இருதயத்தின் கடினத்தின்படிதான் நாங்கள் செய்வோம் என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் கேட்கிறார், புறஜாதிகளுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்கிறதா என்று அவர் கேட்கிறார். అన్య జనులలో ఇటువంటి ఒక కార్యము ఉందా అని దేవుడు అడుగుతున్నాడు. అంటే ఆలోచన చేసుకోండి, ఈరోజు దేవుని యొక్క వాక్యమును నిర్లక్ష్యము చేసినటువంటి దేవుని బిడ్డల మీదకి దేవుడు అంటున్నాడు, నేను నా తీర్పుని, నా కోపాన్ని, నా ఉగ్రతని కుమ్మరించబోతున్నాను. అంటే వీళ్ళు దేవుని మాటను ఏమైనా లెక్క చేశారా అండి? కర్తుடைய வார்த்தையை இவர்கள் ஒரு விழுக்காடாவது, 1% ஆவது இவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா என்றால் இல்லை. அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் எங்களுடைய இருதயத்தின் கடினத்தின்படியே தான் நாங்கள் நடந்து கொள்வோம். இன்றைக்கு தேவ சபை அப்படிதான் காணப்படுகிறது. உலகத்தான் அவர்களுடைய தேவனுக்கு பயப்படுகிறார். உலகத்தான் அவர்களுடைய தேவர்களுக்காக அவர்கள் செய்கிற காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது உண்மையான தேவனை நம்பின தேவனுடைய பிள்ளைகளுடைய மத்தியில் அப்படிப்பட்ட காரியங்கள் நம்மால் காண முடியவில்லை. దేవుని బిడ్డలలో ఉన్నటువంటి పరిస్థితి నిజముగా దేవునికి ఎంత కోపమును పుట్టిస్తూ ఉంది అంటే ప్రియులారా, ఈరోజు దేవుని మాటలు లెక్క చేయట్లేదండి. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை ஒருவருமே பொருட்படுத்துகிறதில்லை. அதுதான் காரணம். ఎవ్వరు కూడా దేవుని వాక్యమును లెక్క చేయట్లేదు. అందరూ ఏమనుకుంటున్నారు, మేమేమి చేసినా, ఎలా ప్రవర్తించినా నీ మాటను మాత్రమేమో లెక్క చేయం. நாங்கள் எங்களுடைய விருப்பத்தின்படி தான் நடப்போம். உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி சாய்க்க மாட்டோம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை ஸ்டபண்ட் ஹார்ட் என்று வேதம் சொல்லுகிறது. ஸ்டபண்ட் ஹார்ட்.
హృదయము దేవుని వాక్యమునకైనా దేవుని యొక్క న్యాయ తీర్పుకైనా భయపడనటువంటి వారు, இருதயத்திலே தேவனுடைய தீர்ப்பை குறித்தும் தேவனுடைய வார்த்தை குறித்தும் ஒரு நாளும் பயப்படாத இருதயம் கொண்டவர்கள் தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்களை தேவன் వనాందిరத்திலே అழித்து పోటారు. లేఖనం సెలవిస్తూ ఉంది, అటువంటి వారిని దేవుడు ఎడారిలో అరణ్య మార్గములో నాశనం చేశాడు అని లేఖనం సెలవిస్తుంది. ఎవరిని? ఒకరోజు కాదు, 2 రోజులు కాదండి, సుమారు 40 సంవత్సరములు దేవునిని கோபம் రేపెట్టారు. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 வருஷங்கள் தேவனை கோபமூட்டின அந்த ஜனங்களை தேவன் வனாந்திரத்திலே அழித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. காரணம் என்ன? தேவனுடைய அந்த சாந்த குணத்தை அவர்கள் పరీక్ష பார்த்தார்கள். దేవుని యొక్క ఆ శాంతి గుణమును వారు పరీక్షించారు. இன்றைக்கு தேவ சபையானது அப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்குமானால் ஒரு நாளும் తప్పిక முடியாது. దేవుని సంఘము అటువంటి స్థితిలో ఉన్నట్లయితే ఏ పరిస్థితిలో కూడా తప్పించుకునే అవకాశం లేదు. வேதம் சொல்லுகிறது, இது ஒருவேளை நீங்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரம் நடந்த ஒரு காரியம் என்று சொல்லி நீங்கள் உங்களை திடப்படுத்திக் கொண்டால் அல்லது உங்களை நீங்கள் சமாதானப்படுத்திக் கொண்டால், வேதம் சொல்லுகிறது వారికి సంభవించి ఈ యుగాంతమందున్న మనకు బుద్ధి కలుగుటకు దేవుడు ఈ మాటలను రాయించాడు అని 1 కొరింథీయులకు రాసిన పత్రిక 10వ అధ్యాయము దేవుని వాక్యము మనకి సెలవిస్తుంది. 11వ వచనము చదవండి. కొరింథీయులకు எழுதின 1வது நிருபம் 10வது அதிகாரம் 11வது వచనం. ఈ సంగతులు దృష్టాంతములుగా వారికి సంభవించి యుగాంతమందున్న మనకు బుద్ధి కలుగుటకై రాయబడెను. அவர்களுக்கு அது சம்பவித்தது. நமக்கு ஒருபோதும் அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நாம் பார்க்க மாட்டோம் என்று சொல்லி ஒருவேளை உங்களை நீங்களே தைரியப்படுத்திக் கொண்டால், வேத வசனம் சொல்லுகிறது 11வது வசனத்திலே, இவைகள் எல்லாம் திஷ்டாந்தரங்களாக அவர்களுக்கு சம்பவித்து உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இது நமக்காக தேவன் எழுதி வைத்ததான ஒரு காரியம். அந்த ஜனங்கள் தேவனுடைய கோபத்திற்கு அவர்கள் ஆளாகி வனாந்திரத்திலே எப்படி அவர்கள் அழிக்கப்பட்டார்களோ அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள், யெகோவா தேவன் எங்களுடைய தேவன், அவர் எங்களுக்கு மாத்திரமே தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவரும் சொன்னார், இஸ்ரவேல் என்னுடைய ஜேஷ்ட புத்திரன், ఇశ్రాయేలు నా జ్యేష్ఠ కుమారుడు అని అనుకున్నాడు. అలాగని వదిలేశాడా? లేదు ప్రియులారా, ఎడారిలో వారిని నాశనం చేశాడు అన్నది నీవు నేను తెలుసుకోవాలని దేవుడు రాయించాడు. ఈ యుగాంతమందున్న మనము తెలుసుకోవాలి అని దేవుడు ఈ మాటలు రాయించుకున్నాడు. తెలుసుకుని ఏం చేసుకోవాలి? బుద్ధి తెచ్చుకోవాలి. நாம் இதை தெரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும்? அறிவடைய வேண்டும். நாமும் அப்படிப்பட்ட ஒரு தவறு செய்யக்கூடாது. మనము కూడా అటువంటి ఒక తప్పును చేయకుండా మనం జాగ్రత్త పడాలని దేవుడి మాటలు రాయించాడు. வேதம் சொல்லுகிறது, ரோமியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 5வது వచనం, రోమిలకు రాసిన పత్రిక 2వ అధ్యాయము 5వ వచనము, నీ కాఠిన్యమును మార్పు పొందని నీ హృదయమును అనుసరించి ఉగ్రత దినమందు అనగా దేవుని న్యాయమైన తీర్పు బయలుపరచు దినమందు
నీవే ఉగ్రతను సమకూర్చుకొనుచున్నావు. లేఖనం సెలవిస్తుంది, క్రీస్తునందు ప్రియమైనటువంటి దేవుని బిడ్డ, నీ కాఠిన్యమును మార్పు పొందని నీ హృదయమును అనుసరించి. ఉగ్రత దినమందు అనగా దేవుని న్యాయమైన తీర్పు బయలుపరచబడు దినమందు నీవే ఉగ్రతను సమకూర్చుకొనుచున్నావు. வேதம் சொல்லுகிறது, மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும். கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினை குவித்துக் கொள்ளுகிறாயே என்ற வேதம் நம்மை எச்சரிக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் சபையை நோக்கி எச்சரிக்கிறார். உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்துகிறதுனாலே உனக்கு நீயே நியாய தீர்ப்பை வரவித்துக் கொள்ளுகிறாய். தேவனுடைய வசனம் உனக்கு நேராக வரும் பொழுது தேவ வசனத்திற்கு நீ பயப்பட்டு உன்னுடைய இருதயத்திலே அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய మార్గத்தை உன்னுடைய வழியை நீ సరి செய்து కొள்ள வேண்டும். దేవుని యొక్క వాక్యము నీ ఎదుట వచ్చుచున్నప్పుడు ఆ వాక్యమును నీ హృదయములోనికి చేర్చుకొని నీ యొక్క కఠినపరచబడినటువంటి నీ హృదయాన్ని నీవు మార్చుకొని నీ హృదయాన్ని సరి చేసుకో. లేకపోతే నీవే தீர்ப்புని తెచ్చుకుంటున్నావు. எனக்கு அன்பானவர்களே, அந்த ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவி சாய்க்காதபடி தங்களுடைய இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டு தேவ వసనத்தை அவர்கள் నిరాకరించాர்கள். దేవుని యొక్క వాక్యమును వారు అంగీకరించకుండా నిరాకరించి తమ హృదయాలని కఠినపరుచుకున్నారు. దేవుని యొక్క తీర్పు వారి మీదికి రాక తప్పలేదు. இன்றைக்கு இந்த உலகம் நினைக்கிறது, தேவனுடைய வார்த்தையை நாங்கள் அறிவிக்கும் பொழுது அந்த வார்த்தையை ஏதோ எங்களுடைய சொந்த பிரயோஜனத்திற்காகவும் நாங்கள் அதனால் ஏதோ லாபத்தை சம்பாதிக்கும்படிதான் இந்த உலகத்திற்கு அவர்கள் அடிக்கும் பொழுதும் அவர்கள் எத்தனையோ தடவை தேவ ஜனங்களை அவர்கள் துன்பப்படுத்தின போதும் தேவனுடைய நற்செய்தியை இந்த உலகத்திற்கு அறிவிக்கும் பொழுது அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது ஏதோ ஒரு லாபத்திற்காக இவர்கள் செய்கிறார்கள் என்று சொல்லி. இல்லை பிரியமானவர்களே, ఈ రోజు ఈ సమాజం అనుకుంటున్నది వీళ్ళకి ఏం లాభం లేకపోతే వీళ్ళు ఈ కార్యం చేస్తారు, వీళ్ళకి ఏ లాభం లేకపోతే ఈ సువార్తని ప్రకటిస్తున్నారు, వీళ్ళకి ఏదో ఒక లాభం ఉంది అని ఈ సమాజం అనుకుంటున్నది. కాదు ప్రియులారా, மாலாக మీరు కూడా రక్షణను పొందుకోవాలని, எங்களை போன்று நீங்களும் இந்த ரட்சிப்பை அடைய வேண்டும் என்று சொல்லிதான் நாங்கள் இந்த சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். வேத வசனம் சொல்லுகிறது, நாம் வாசித்ததானே அந்த ரோமர் 2வது அதிகாரத்திலே 8வது வசனம் சொல்லுகிறது, అయితే భేదములు పుట్టించి సత్యమునకు లోబడక దుర్నీతికి లోబడి వారి మీదికి దేవుని ఉగ్రతయు రౌద్రమును వచ్చును. ఇది తప్పక జరిగేటువంటి ఒక సంగతి. வேத வசனம் சொல்லுகிறது, சண்டைக்காரராயிருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு படிந்திருக்கிறவர்களுக்குள்ளோ உக்கிரக கோபாக்கினை வரும் என்று வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இதிலே ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஒருவேளை தேவனுடைய வசனத்தை, தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கிக்கிறவர்கள் நீங்கள் அவர்களிடத்தில் சண்டை பிடித்து தேவ வசனத்தை அவர்கள் அறிவிக்காதபடி தடை செய்வீர்களே ஆனால் தேவனுடைய உக்கிரக கோபம் அது உங்கள் மீது வரும் என்று வேதவசனம் தெளிவாய் சொல்லுகிறது. నాకు ప్రియమైనటువంటి దేవుని బిడ్డలారా, దేవుని యొక్క తీర్పు ఒక్కొక్క సందర్భంలో మనం ఆలోచన చేసుకుంటే ఎందుకు వచ్చింది? தேவனி ஆக்கினை தீர்ப்பு பூமி மேலே ஒவ்வொரு தடவையும் ஏன் வந்ததென்று ஜனங்கள் யோசிக்க வேண்டும். ఆలోచిస్తున్నారా? ఎందుకు వచ్చింది? எதற்காக வந்தது? வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே
நாம் பார்க்கிறோம் 5வது வசனம், ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது వచనం, ఆది కాండము 6వ అధ్యాయము 5వ వచనము మనకి ఇలాగ తెలియజేస్తూ ఉంది. மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும். என்ன அக்கிரமங்க அது? மனுஷனுக்குள்ள காணப்படுகிற அக்கிரமம் என்ன? మనుషులకుள்ள కాణపడుగిన அந்த పావமான కార్యం என்ன? ఏంటి మనుషులో కనబడుతున్నటువంటి ఆ యొక్క అతిక్రమము, ఆ అక్రమం ఏంటి? ఆ చెడుతనము ఏంటి? ఏంటి మనుషుల్లో కనబడుతున్న చెడుతనము అంటే దేవుడు అంటున్నాడు, என்னவா? அவனுடைய இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் నిత్యముం పొల్లాదదే என்று కర్తర్ కండు వారి యొక్క హృదయములోని తలంపుల యొక్క ఊహ ఎంతయు కేవలము చెడ్డది అని దేవుడు చూశాడట. ఏంటది? ఇదిగో లోకం మీదికి నేను న్యాయ తీర్పుని పంపించబోతున్నాను. ఎవ్వడు కూడా నా మాటలని లెక్క చేయటలేదు. వాడు తనకిష్టం వచ్చినటువంటి మార్గముల నడిచి దేవుని యొక్క మాటను లెక్క చేయకుండా పాపపు తలంపులతో వాడు ప్రవర్తిస్తున్నాడు. ఎవ్వడు కూడా లోకములో దేవుని యొక్క మాటను అనుసరించి నీతిగా బ్రతకట్టలేదు అని దేవుడు చూసినప్పుడు దేవుని మాటను లెక్క చేసేవాడు ఒక్కడు కూడా లేడు. వాడు ఏం చేస్తున్నాడు? తమ హృదయములో ఉన్నటువంటి ఊహ ఏంటి? ఆ ఊహ என்ன? அந்த பொல்லாத சிந்தனை, அவர்களுக்குள்ள காணப்படுகிற அந்த பொல்லாத சிந்தனை என்ன? அவன் நினைத்தான், எனக்கு நானே எல்லாவற்றையும் நான் சம்பாதித்துக் கொள்ள முடியும், எனக்கு நானே இந்த உலகத்திலே எதை வேண்டுமானாலும் என்னால் படைக்க முடியும், எது வேண்டுமானாலும் என்னால் அனுபவிக்க முடியும் என்று அந்த பொல்லாத சிந்தனை. అంతే కదండి. ఏంటి వారిలో ఉన్నటువంటి చెడుతనము? ఏంటి? దేవుడు అన్నాడు, ఇదిగో మనుష్యుడు మంచి చెడులను ఎరుగునట్లు మనలో ఒకటి వంటి వాడై ఉన్నాడు. అంటే దాని అర్థం ఏంటి? ఇంకా దేవుని యొక్క అవసరం మాకు లేదు. நன்மையும் தீமையும் அறியத்தக்க நமக்குள்ளே ஒருவனாக மாறிவிட்டான் என்று தேவன் சொன்னதான அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன? எங்களுக்கு இனிமேல் தேவனுடைய உதவி தேவையில்லை, தேவனுடைய யோசனை எங்களுக்கு அவசியம் இல்லை. ஏன் என்று சொன்னால் நாங்களும் தேவனை போல யோசிக்க முடியுமே, நாங்களும் தேவனை போல சிருஷ்டிக்க முடியுமே. அப்படி இருக்கும் பொழுது தேவனுடைய உதவி எங்களுக்கு எதற்கு? எனக்கு அன்பானவர்களே, இதுதான் தேவனுக்கு விரோதமான பொல்லாத சிந்தனை. எங்களுடைய விருப்பத்தின்படி நாங்கள் வாழ்வோம். எங்களுக்கு தேவனுடைய அவசியம் ஒருபோதும் தேவையில்லை. எங்களால் சம்பாதிக்க முடியும், எங்களால் அனுபவிக்க முடியும், எங்களால் எதையும் செய்ய முடியும். நாங்கள் தேவனை சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர்கள் நினைத்தார்கள். அதுதான் தேவனுக்கு விரோதமான பொல்லாத சிந்தனை మనుషుడి హృదయத்திலே కాణపడ్డది. దేవుని అవసరం మాకు లేదు, మేము ఏమైనా చేయగలము, ఏమైనా అనుభవించగలము, దేవునిని ఆనుకొని బ్రతకవలసిన అవసరం మాకు లేదు. அதுதான் மனிதனுடைய நிலைமை. அந்த நிலைமையை தேவன் பார்த்தார். வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள் 6வது வசனம். తాను భూమి మీద నరులను చేసినందుకు యెహోవా సంతాపము నొంది, తాను భూమి మీద నరులను చేసినందుకు యెహోవా సంతాపము నొంది తన హృదయములో நொச்சுకొனேனு. அந்த காரியத்தை தேவன் பார்த்த பொழுது மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டார். காரணம் என்ன?
மனுஷன் என்னுடைய வார்த்தை கேட்க அவனுக்கு விருப்பமில்லை, என்னுடைய வார்த்தையின்படி நடக்க அவனுக்கு விருப்பமில்லை. தேவனுடைய வார்த்தை நம்மை నల్ వழியிலே నడుతుంది. దేవుని వాక్యము మనలను మంచి మార్గములో నడిపిస్తూ ఉంది. தேவனுடைய வார்த்தையை விட்டு விடுகிற யாராயிருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை சீர்பட்ட வாழ்க்கையாய் இருக்காது. அது தேவனுக்கு விரோதமாக அவனை நடத்துகிற வாழ்க்கையாய் மாற்றிவிடும். வேத வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வசனமே என் பாதைக்கு வெளிச்சமும் என் కాల్களுக்கு దీపమాயிருக்கிறது. నీ వాక్యమే నా పాదములకు దీపమును నా త్రోవకు వెలుగై ఉన్నది. దేవుని వాక్యము మన యొక్క జీవితాన్ని నడిపించేటువంటి ఏకైక సాధనం. கர்த்தருடைய வசனம் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையை சரியான வழியிலே நடத்தக்கூடிய ஒரே ஒரு కార్యమాయి కాణపడుகிறது. ఈరోజు దేవుని మాటలంటే ఇష్టం ఉండదా? దేవుని మాటలంటే లెక్క చేయరా? గుర్తుపెట్టుకోండి, ఒక్కొక్క తరములో ఒక్కొక్క కాలములో దేవుని యొక్క కోపము మనుషుల మీదకి వస్తే పరిస్థితులు ఎలా ఉండేవో ఒకసారి ఆలోచన చేసుకుని చూడండి. யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காலத்திலும் தேவனுடைய உக்கிரக கோபம் மனுஷர் மேல் வந்தபோது நடந்த அந்த காரியங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் அதை நான் உங்களுக்கு சொல்லி உங்களை நம்ப வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஆனால் சமீபத்தில் நடந்த ஒரு காரியம், ஒரு நமக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நடந்த ஒரு காரியம் நினைத்து பாருங்கள் பிரியமானவர்களே. ஒரே ஒரு வைரஸ் மனுஷனை எப்படிப்பட்ட நிலைமைக்கு தள்ளினது என்று இன்றைக்கு ஒவ்வொருவரும் யோசிக்க வேண்டும். அந்த நேரத்தில் உன்னை ఆదరిక உனக்கு உதவி செய்ய ஒரு మనిషినాவது உன்னிடத்தில் வந்தாనా? ఈ ప్రపంచాన్ని వణికించినటువంటి ఒక్క వైరస్ వలన ఒక్క మనుషుడైనా నీ యొద్దకు రావటానికి తెగించాడా? అయ్యో, అక్కడికి వెళితే ఆ వైరస్ నాకేమైనా సోకుతుందేమో అన్నటువంటి భయము మనుషుల మధ్యలో ఎంత గొప్ప ప్రభావితం చేసింది. డబ్బులున్నాయి తినటానికి, అన్నం కొనటానికి అన్నం దొరకట్లేదు. பணம் இருக்கிறது, வாங்கக்கூடிய ஆகாரம் நமக்கு கிடைக்கவில்லை. நம்முடைய பெற்ற தாய் பெற்ற தந்தையை அருகிலே சென்று பார்க்க முடியாத ஒரு காரியம். కన్న తల్లిదండ్రుల దగ్గరికి వెళ్ళి చూడలేనటువంటి ఒక దౌర్భాగ్యపు స్థితిని సమాజం కళ్ళారా చూసింది. దేవుని యొక్క కోపం అంటే ఏమనుకుంటున్నారు? தேவனுடைய கோபம் இப்படித்தான் மனுஷர்கள் மேல் அவர் மனுஷர்கள் தேவனை தெரிந்து கொள்ளும்படிதான் அந்த కార్యங்களை అనుమతిக்கிறார். మనుషులు దేవునిని తెలుసుకోవాలి, దేవుని గురించి తెలుసుకోవాలి, దేవునికి కోపము పెట్టించే ఆ పరిస్థితిలో నుండి మారాలి అని దేవుడు ప్రతిసారి కూడా ఒక్కొక్క భయంకరమైనటువంటి తెగుళ్ళని దేవుడు భూమి మీదకి పంపిస్తూ ఉన్నాడు. நீங்கள் வேதத்தில் பார்க்கும் பொழுது முதலாவது நியாய தீர்ப்பு பூமியிலே வந்த பொழுது தேவனுக்காக பயந்துதானே ஒரு குடும்பத்தை தவிர தேவன் பூமியை துடைத்து போட்டார். ఒక్క కుటుంబము దేవుని యందు భయభక్తులు కలిగి ఉన్నందువలన ఆ కుటుంబంలో ఉన్న 8 మంది మాత్రము ఆయన దేవుడు విడిచిపెట్టి మిగిలిన వారిని తుడిచివేశాడు. దేవునికి అసాధ్యమైన కార్యము ஏதி లేదు. கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, நீ வெறும் மனுஷன் மாத்திரமே, நீ மனுஷன் மாத்திரமே. வேதம் சொல்லுகிறது, நீர் மனுஷனை நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம். నీవు మనుషులను గుర్తించుటకు వాడు ఏ పాటి వాడు.
கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளை, நாம் మిగపెరియ పాపం చేయ వేண்டாం. గొప్ప పాపం మనం చేయవలసిన అవసరం లేదు. అయితే దేవుని మాటని ధిక్కరించావో, దేవుని మాటని నీవు ఉల్లంఘించావో, అది దేవుని ఎదుట గొప్ప పాపము. தேவனுடைய வார்த்தையை நீ அசட்டை செய்வாயானால் அது தேவனுக்கு விரோதமான மிக கொடிய பாவம் என்று சொல்லி நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஆக்ஞாதிக்ரமமே பாபம். కట్టళை మీరుదలే పాపం. దేవుని యొక్క ప్రతి మాట ఈరోజు దేవుని బిడ్డలు అంగీకరించి తమ ప్రవర్తనను మార్చుకోవాలి. హృదయాన్ని కఠినపరుచుకొని నీ మాట నిష్ప్రయోజనము అని నువ్వు అనుకుంటే దేవుని న్యాయ తీర్పు నీ మీదకి వస్తదన్న విషయాన్ని మర్చిపోవద్దు. தேவனுடைய வார்த்தையை அசட்டை செய்யும்படி உன்னுடைய மனதை கடினப்படுத்திக் கொண்டால் உன்மேல் நியாய தீர்ப்பு வரும் என்பதை நீ மறக்க கூடாது. எரேமியா 4வது அதிகாரம் 14வது వచనం. ఇర్మియా ప్రవచన గ్రంథము 4వ అధ్యాయము 14వ వచనం. యెరూషలేమా, నీవు రక్షింపబడినట్లు నీ హృదయములో నుండి చెడుతనమును కడిగి వేసుకునము. ఎన్నాళ్ళ వరకు నీ దుష్టాభిప్రాయములు వాసిத்து பாருங்கள். எரேமியா 4:14. எருசலேமே, நீ ரட்சிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பர கழுவு. எந்த மட்டும் அக்கிரமம் நினைவுகள் உன் உள்ளத்திலே தங்கும். ரட்சிக்கும்படும்படி என்ன செய்ய வேண்டுமா? உன் இருதயத்தை பொல்லாப்பர கழுவு, சுத்திகரித்துக்கொள். பொல்லான சிந்தனை உன்னுடைய இருதயத்திற்குள்ளே காணப்படுகிறது. அதை கழுவி சுத்தப்படுத்திக் கொள் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இது ஒரு எருசலேமை குறித்து மாத்திரமே அல்ல, இங்கே இருக்கிற நாம் அனைவரையும் குறித்து தேவன் சொல்லுகிற வார்த்தை. எருசலேமைக்கு தேவன் ஒவ்வொரு தீர்க்கதரிசி மூலமாய் அவர் హెచ్చరిத்தார். ఒక్కొక్క ప్రవక్తలను పంపించి యెరూషలేమును దేవుడు హెచ్చరించాడు. విన్నదా? మారు మనసు పొందిందా? எருசலேம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அது கீழ்ப்படிந்ததா? இல்லை பிரியமானவர்களே, கீழ்ப்படியவில்லை. எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீர்க்கதரிசியின் மூலம் அறிவிக்கப்பட்டு 800 வருஷங்களை கழித்து என் ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தபோது எருசலேமை கண்ணோக்கி பார்த்தார். 800 வருஷங்கள் கழித்தும் கூட எருசலேம் மனம் మారவில்லை, மனம் திரும்பவில்லை. 8 సంవత్సరాల తరువాత కూడా యెరూషలేమును నా ప్రభువైన యేసుక్రీస్తు దర్శించినప్పుడు చూశాడు. యెరూషలేము మారు మనసు పొందలేదు. లేఖనం సెలవిస్తూ ఉంది. లూకా రాసిన సువార్త, లూకా எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 41வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் பிரியமானவர்களே. 19వ అధ్యాయము లూకా రాసిన సువార్త 41వ వచనము. ఆయన పట్టణముకు సమీపించినప్పుడు దానిని చూచి దాని విషయమై ఏడ్చి నీవును ఈ నీ దినమందైనను సమాధాన సంబంధమైన సంగతులను తెలుసుకుని ఎడల నీకెంతో మేలు, కానీ మరుగు చేయబడి ఉన్నది. மறுகு செய்யபடி உள்ளது. அவர் சமீபமாய் வந்த பொழுது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டொழிந்து, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை. எனக்கு அன்பானவர்களே, ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, தேவன்
நூற்றுக்கணக்கான வருடங்கள், ஆயிரக்கணக்கான வருடங்கள் எருசலேமுக்கு அவர் அவகாசத்தை கொடுத்தார். ஆனால் எருசலேமோ தேவனுடைய சத்தத்திற்கு செவிசாய்க்கவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பட்டணத்தை நோக்கி பார்த்து அவர் சொல்லுகிறார், சமாதானத்திற்கு ஏற்றவர்களை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருந்திருக்குமே. ஆனால் இப்பொழுதோ அவைகள் உன்னுடைய கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியினால் உன் சத்துருக்கள் மதில் போட்டு உன்னை வளைத்துக் கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னிடத்தில் உள்ள பிள்ளைகளையும் நரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் கல்லிராதபடி செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். எனக்கு அன்பானவர்களே, அது எருசலேம் தேவனுடைய பட்டணமாயிருந்தாலும், தேவனுடைய வீடாயிருந்தாலும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனபடியினாலே தேவன் அந்த பட்டணத்திற்கு விரோதமாய் அவர் தம்முடைய நியாய தீர்ப்பை அறிவித்தார். நடந்தது என்ன தெரியுமா? எருசலேம் பட்டணத்தை சத்துருக்கள் மூலமாய் தேவன் அழித்து போட்டார். ఇశ్రాయేలులో ఉన్నటువంటి యెరూషలేము పట్టణము దేవునికి విరోధముగా దేవుని యొక్క మాటను అంగీకరించక అది తరతరములు కొనసాగిస్తూ దేవుని మాటని ఉల్లంఘించగా దేవుని యొక్క న్యాయ తీర్పుని దేవుడు యెరూషలేము పట్టణం మీదకి పంపించాడు. యెరూషలేము దేవుని యొక్క పట్టణమే, అది రాజు యొక్క పట్టణమే. బెత్లెహేము దేవుని యొక్క ఇల్లు అయినా దేవుడు ఆ పట్టణాన్ని వదిలిపెట్టలేదు. అన్నప్పుడు నీవు నేను ఏమాత్రం ప్రియులారా, தம்முடைய சொந்த பட்டணத்தை, தம்முடைய சொந்த ஜனங்களை அழித்த தேவனுக்கு நீயும் நானும் எம்மாத்திரம்? வேதம் சொல்லுகிறது. பேதுரு எழுதினதான முதலாவது நிருபம் 4வது அதிகாரம் 17వ వచనం, పేతురు గారు రాసిన మొదటి పత్రిక 4వ అధ్యాయం 17వ వచనము. దేవుని ఇంటి వద్ద ఆరంభమగు కాలము వచ్చి ఉన్నది, అది మన యొద్దనే ఆరంభమైతే దేవుని సువార్తకు అవిధేయులైన వారి గతి ఏమవును? நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலிருந்து. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, దేవుడి వీటైయం அவர் విట్టువిడ మాటార్. మనం అనుకుంటున్నాం, నేను క్రీస్తు యేసునందు బాప్తిసం పొందుకున్నాను, ఆదివారం క్రమంగా సంఘానికి వెళుతున్నాను, ప్రతిరోజు ప్రార్థిస్తూ ఉన్నాను, ఉపవాసాలు ఉంటూ ఉన్నాను, నేను రక్షింపబడ్డాను అని నువ్వు అనుకుంటున్నావు. కానీ తీర్పు ఎక్కడ ప్రారంభమవుతుంది? దేవుని వెంటనే ప్రారంభమయ్యేది. தேவனுடைய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே தொடங்கும் காலம் வந்துவிட்டது. நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் ஞான ஸ்நானம் பெற்றேன், நான் ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு ஞாயிறும் தவறாமல் சபைக்கு போகிறேன், எனவே நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், எனக்கு எந்த ஒரு பொல்லாப்பும் நேரிடாது என்று சொல்லி. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, நியாய தீர்ப்பு ஆனது ஆரம்பிப்பதே தேவனுடைய வீட்டில் தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரும் தப்பித்துக் கொள்ள వడి இல்லை, ఎవ్వరు కూడా తప్పించుకునే అవకాశమే లేదు అన్నప్పుడు సంఘమా దేవుని మాటలను గ్రహించు. ఇకనైనా మారు మనసు పొందు, ఇకనైనా నీ మనసును మార్చుకో, నీ జీవితాన్ని మార్చుకో. ఇనియాగిலும் தேவனுடைய சபையே
மனம் திரும்பு. இன்றைக்கு தேவன் தம்முடைய சொந்த பட்டணத்தையே அவர் நியாய தீர்ப்பை, அவருடைய கோபத்தை அவர் ஊற்றுவார் என்று சொன்னால் உன்னையும் என்னையும் விட்டுவிட மாட்டார். நியாய தீர்ப்பானது ஆரம்பிக்கிறதே தேவனுடைய வீட்டில் என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இர்மியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 25வது அதிகாரம் 29ஆம் வசனம் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ఇర్మియా ప్రవచన గ్రంథం 25వ అధ్యాయము 29వ వచనము, నా పేరు పెట్టబడిన పట్టణమునకు నేను కీడు చేయ మొదలు పెట్టగా మీకు శిక్ష లేకుండా పోవునా? మీరు శిక్షింపబడకపోరు. భూలోక నివాసులందరి మీదికి నేను ఖడ్గమును రప్పించుచున్నాను. ఇదే సైన్యములకు అధిపతియగు యెహోవా వాక్కు. వేదం சொல்லுகிறது. 25-29 கட்டளையிட நான் என் நாமத்தை தரிக்கப்பட்ட நகரத்திலே துவக்கும் பொழுது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ? தப்புவதில்லை. நான் பூமியில எல்லா குடிகளின் மேலும் பட்டயத்தை வரவழைக்கிறேன் என்று எனக்கு அன்பானவர்களே, ஒருவரும் தப்பித்துக் கொள்ள ஒரு காலமும் அது முடியாது. தேவன் பூமியில் இருக்கிற எல்லார் மேலும் தம்முடைய நியாய தீர்ப்பின் உக்கிரத்தை அவர் ஊற்ற போகிறார். தேவனுடைய வசனத்திற்கு யார் கீழ்ப்படிந்து மனம் திரும்புவார்களோ அவர்கள் மாத்திரம்தான் தப்பித்துக் கொள்ள முடியுமே தவிர, யாராயிருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாயிருந்தாலும் சரி, தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி தம்மை ஒப்பு கொடுக்காத, தம்மை சரி செய்து கொள்ளாத ஒருவரையும் தேவன் விட்டுவிட மாட்டார். புரிந்து கொள்ள வேண்டும். அவர் தம்முடைய சபைக்கே, தம்முடைய ஜனங்களுக்கே அவர் நியாய தீர்க்க அவர் ஒருபோதும் தவறிவிடவில்லை. எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம், இதுவரையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலே எல்லாம் நாங்கள் நினைத்தபடியே நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இதற்காக தேவனுக்கு பயப்பட வேண்டும், நாங்கள் இதற்காக அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னது போல ஒருவேளை உங்களுடைய இருதயத்திலே அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருக்குமானால் தயவு செய்து இந்த நேரத்திலே, இந்த நாளிலே மனம் திரும்புங்கள். ఒకవేళ ఇశ్రాయేలు ప్రజలలాగే మీరు కూడా మేము అనుకున్నవన్నీ మాకు జరుగుతున్నాయి, మాకు అన్నీ కూడా అనుకూలంగానే ఉన్నాయి అనుకొని మీరు ఒకవేళ మీ హృదయాన్ని కఠినపరుచుకుంటున్నారేమో, దయచేసి సమయంలో చెబుతున్నా, మారు మనసు పొందండి, అది మీకు మేలు. లేఖనం సెలవిస్తూ ఉంది, ஜனங்கள் இப்படிப்பட்ட ஒரு யோசனையில் இருந்தார்கள். எதுவரை? కరోనా వైరస్ వரும் వரை ప్రజలు అలాగే బ్రతికారు. ఎప్పటి వరకు? కరోనా వైరస్ వచ్చేంత వరకు అలాగే బ్రతికారు. జరిగిందేంటి? దేవుని యొక్క కోపపు ఉగ్రత కరోనా వైరస్ మూలంగా భూమి మీదకి దిగింది. தேவனுடைய கோபாக்கினை கொரோனா வைரஸ் மூலமாக பூமியின் மேல் இறங்கினது. நடந்த காரியம் என்னவோ தெரியுமா? வேத வசனம் சொல்லுகிறது. தெசலோனிக்கேயருக்கு எழுதினதான 1வது நிருபம் 5வது வசனம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்கள். 5வது அதிகாரம் 3வது వచనం, తెస్సలోనికీయులకు రాసిన మొదటి పత్రిక. లోకులు నెమ్మదిగా ఉన్నది, భయమేమీ లేదని చెప్పుకొనుచుండగా గర్భిణీ స్త్రీకి ప్రసవ వేదన వచ్చునట్లు వారికి ఆకస్మికంగా, చెప్పి రాదు, ఎలా వస్తుందట? ఆకస్మికముగా నాశనము తటస్థించెను గనుక వారు ఎంత మాత్రమును తప్పించుకొనలేరు అన్నాడు దేవుడు. వాసిత పారండి.
சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் பொழுது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல் அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். சொல்லி வராது, எப்படி வருமா? சடிதியாய், எதிர்பார்க்காத நேரத்திலே சடிதியாய் வரும். வைரஸும் அப்படித்தான் வந்தது. எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நாம் ஒவ்வொருவருமே దేవ వసనతకు కీழ்పడియ வேண்டும். దేవుని వాక్యమును మనం చదువుకునేటప్పుడు ప్రతి ఒక్కరము కూడా దేవుని వాక్యమునకు లోబడాలి. ప్రస్తుతం అన్నీ మనకి సమాధానం కానీ అన్నీ మనకి నెమ్మదిగానే ఉంటాయి. కానీ ఎప్పుడు ఏ రకంగా ఏ విధముగా దేవుని యొక్క కోపం మన మీద కుమ్మరిస్తాడు అన్న విషయం మనకు తెలియదు. இப்பொழுது இருக்கிறதான இந்த நிலைமையை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். இந்த வைரஸ் இல்லைன்னா அவருக்கு வேறு வழி உண்டு. முதலாவது நியாய தீர்ப்பு மனிதர்கள் அதுவரையில் பார்க்காத அப்படிப்பட்ட ஒரு காரியம் உண்டு என்று அவர்கள் தெரியாத ஒரு நாட்களில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மழை என்றாலே என்னவென்று தெரியாத அந்த ஜனங்களுக்கு. மழை ஒருபோதும் பார்த்ததில்லை அவருடைய வாழ்க்கையில. மழை என்றாலே என்னவென்று தெரியாது. ஆனால் தேவ மனுஷனாகிய நோவா 120 வருடங்கள் அந்த ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை அறிவித்தார். ஜனங்களே, மனம் திரும்புங்கள், உங்களுடைய பாவ வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று 120 வருடங்கள் அந்த ஜனங்களுக்கு பிரசங்கித்தான். அந்த ஜனங்கள் நினைத்தார்கள், பைத்தியக்காரன், மழை வருமா, உலகம் மழை நீரினால் அழிந்து போகுமா, பைத்தியக்காரன் பேசுகிறதை போல் பேசுகிறான் என்று சொல்லி నోవాவை அந்த జనங்கள் ఏలనం செய்தார்கள். ఆ ప్రజలు అనుకున్నారు, వర్షం అన్నది ఒకటి ఉందా, వీడేదో పిచ్చివాడు, వెర్రివాడు, వర్షం అనేది వస్తుందట, మనుషులందరూ జలము ద్వారా నీళ్ల ద్వారా కొట్టుకొని పోతారంతా, దేవుడు నాశనం చేస్తాడట, ఇదంతా ఏమైనా నమ్మే కార్యమా అని నోవాహుని వాళ్ళు ఎగతాళి చేశారు. దేవుని మాట ఎప్పుడైతే దేవుని ప్రజలు ఉల్లంఘిస్తారో వారి మీదికి ఖచ్చితంగా న్యాయ తీర్పు దిగుతుంది. எங்கே ஜனங்கள் தேவனுடைய வார்த்தையை அசட்டை செய்வார்களோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய கோபாக்கினையின் நியாய தீர்ப்பு ஜனங்கள் மேலே இறங்கும். நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும் பொழுது எங்கே பாவம் பெருகுகிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு இறங்குகிறது என்று நாம் பார்க்கிறோம். சோதோமா கொமோராவிலே அந்த ஜனங்கள் பாவத்திலே பெருகின பொழுது தேவனுடைய கோபாக்கினை அந்த ஜனங்கள் மேலே வந்தது. எகிப்தின் ஜனங்கள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக அவர்கள் தடை செய்த போது தேவனுடைய வார்த்தையை மோசே கொண்டு அறிவிக்கப்பட்டது. ஆனாலும் அவர்கள் கேட்காத போது தேவனுடைய கோபாக்கினையின் நியாய தீர்ப்பு அந்த ஜனங்கள் மேலே வந்தது. சிவந்த சமுத்திரத்திலே தேவன் எகிப்து జనங்களை అழித்து పోతారు. నాకు ప్రియమైనటువంటి దైవజనమా, దేవుని మాటను ఎవరైనా సరే, ఒక వ్యక్తి అయినా, ఒక పట్టణమైనా, ఒక దేశమైనా దేవుని వాక్యమును, దేవుని మాటను ఉల్లంఘించినట్లయితే వారి మీదకి న్యాయ తీర్పు వస్తుంది. எனவே மனம் திரும்புங்கள். வேத வசனம் சொல்லுகிறது, இன்னும் காலம் கடந்து போகவில்லை, இனியாகிலும் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் நம்மை வலியுறுத்துகிறது. 2 கொரிந்தியருக்கு எழுதின சுவிசேஷம் கடைசியாக நாம் வாசித்து முடித்துக் கொள்வோம். கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 6వ అధికారం 1వ వచనం. కొరింథీయులకు రాసిన 2వ పత్రిక 6వ అధ్యాయము 1వ వచనము. కాగా మేము ఆయన తోడి పనివారమై మీరు పొందిన దేవుని కృపను వ్యర్థము చేసుకొనవద్దని మిమ్మును వేడుకొనుచున్నాము. దేవుని సేవకుడు దేవుని ప్రజలను చూసి చెబుతున్నటువంటి మాట ఈరోజు ప్రతి ఒక్కరు కూడా ఆలకించండి. యెహోవా
క్షమించాలి. కాగా మేము ఆయన తోడి పనివారమై మీరు పొందిన దేవుని కృపను వ్యర్థము చేసుకొనవద్దని మిమ్మును వేడుకొనుచున్నాము. అనుకూల సమయమందు నీ మొరను ఆలకించి తిని రక్షణ దినమందు నిన్ను ఆదుకొంటిని అని ఆయన చెప్పుచున్నాడు కదా. సమయము ఇదే రక్షణ దినం. என கண்பானவருடைய தேவனுடைய வசனம் உங்களுக்கு நேராய் வருகிறது. தயவு செய்து தேவனுடைய வசனத்தை தள்ளிவிட வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேலையாட்களாகிய நாங்கள் உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம். அனுகிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சண்ய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுகிரக காலம், இப்பொழுதே ரட்சண்ய நாள். எனவே தயவு செய்து தேவனுடைய வசனத்தை நீங்கள் தள்ளிவிட வேண்டாம். மனம் திரும்புங்கள். உங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். தேவன் உங்கள் மேல் மனம் இறங்கி உங்களை రక్షించుம்படி இன்னமும் அவருடைய కరంగల్ విరికపట్టిరుக்கிறது. எனக்கு అన్బానోరు, నాకు ప్రియమైనటువంటి దేవుని బిడ్డలారా, దేవుని వాక్యాన్ని నిర్లక్ష్యం చేయవద్దు. ఇప్పటికైనా దేవుని వైపు తిరగండి. దేవుని వాక్యమునకు లోబడండి. దేవుడు ఇంకనూ తన చేతులు చాపి మీ కొరకు ఆయన కనికరము కలిగిన దేవుడు మీ నిమిత్తమై ఎదురు చూస్తూ ఉన్నాడు. దేవుడు తన వాక్యమును దీవించునుగాక. కర్తర్ తమ వసనத்தை ஆசீர்வதிப்பாராக.